எல்லாம் நிலா ஜென்மத்துக்கு பேஷனுக்காக என்ன கூட இழக்க தயாரா இருப்ப. தோத்து போனே, நீ வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டேச்சி. கடைசியில நீ கன்ஃபார்ம் அழுவ. உன் பேஷனை சூஸ் பண்ணல, அதுக்காகவே நீ கண்டிப்பா அழுவ. உனக்கு என்ன தகுதி இருக்கு பேஷன் பத்தி பேச? உனக்கு ஃபியூச்சர்னு ஒண்ணுமே இல்லை. இது பேஷன் வேற. லைஃப் ஃபுல்லா நீ அழுவு. உன் கூடலாம் நான் இருக்க மாட்டேன். நீ எல்லாம் உலகத்துக்கு பெரியவா. தோத்து போனே, நீ வாழ்க்கையில ஜெயிக்கவே மாட்டேச்சி. சரி, இப்போ நம்ம எதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடுறோம்? நீ யாராய் இருக்க போகிறாய் என்று உலகம் சொல்ல தேவையில்லை. அப்போ இதில் நான் பேசாம ராணியாக இருக்கலாம்ல. அதில் தான் நான் எங்கே வேணாலும் போகலாம். வெற்றியோ தோல்வியோ, தோல்வி என்று சொல்வதற்கு கூட நமக்கு முயற்சி என்கிற கட்டுமான அமைப்பு இருக்கணும். ஒருவேளை நான் போகிற பாதை தவறாக இருந்துச்சுன்னா மறுபடியும் தொடங்கு உன்னுடைய முயற்சியை. உன்னுடைய ஆட்டம் தான் இப்போ. என்னோட ஆட்டம்னு நீங்கள் எந்த வகையில் சொல்ல முடியும்? எதிராளியோட ஆட்டம் ஆரம்பமாகிற முன்பு நமது ஆட்டமானது தொடங்கும். ஒவ்வொரு அடியிலையும் நமது ஆட்டமானது நமக்கு முன்னர்த்தும். சரி, இப்போ நம்ம எதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடுறோம்? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும்ல. அது என்னவா இருக்கும்? ராஜாவை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் ஒரு வியூகத்தை அமைக்கணும். அந்த அமைப்பில் எந்த ராஜா தோல்வி அடைகிறார்கள் என்பதுதான் இந்த விளையாட்டு. எப்பா, இதில் என்னப்பா சந்தேகம் உனக்கு? யாருக்கிட்ட இந்த படைபலம், இந்த குதிரை, இந்த ஆளுங்களாம் வச்சுருப்பாங்களே, அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அவங்க தானே ஜெயிப்பாங்க? இல்லை இல்லை, 2 ராஜாக்களுக்கும் சம அளவில் போர் வீரர்கள் கொடுக்கப்படும். அப்பொழுதுதான் போட்டியின் இறுதியில் சுவாரஸ்யம் இருக்கும். சரி, அப்போ இதில் அப்படி என்ன தான் இருக்கு? ராஜாவை தோக்கடிக்கிறதுனால இங்கே ஒன்றும் நடக்க போகிறது இல்லையா? ஸோ அதனால் இதில் என்னதான் அப்படி இருக்கு? நீ யாராய் இருக்க போகிறாய் என்று உலகம் சொல்ல தேவையில்லை. அது நீதான் முடிவு பண்ண வேண்டியது. சாமானியான மனிதனா, நேரெதிராக மோதும் போராட்ட வீரனா, ராஜாவா, இல்லை நேரெதில் பாதையை விளக்கி உனக்கு 2 வகையான நுழைவாயில் பாதை அமைக்கும் வீரனா, இல்லை மாவீரனா? இது எல்லாம் நீயாகவே முடிவு பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இப்போ என்ன சம்பந்தம்? நீ ராஜாவாக இருக்கணும் என்று நீ வாழ்ந்த உலகம் உனக்கு ஆசைப்படும். நேரம் போக போகத்தான் தெரியும் நீ சாமானியான மனுஷனாக இருக்கிறாய் என்று. கண்களில் சுமைகளை சுமந்து வீரனாக வெற்றி நடை போடும் நீ சாமானிய மனுஷனில் இருந்து விடை பெறுவாய். அதில் உனக்கு கிடைக்கும் பலம் உன்னை நேர்பாதையில் செல்ல அனுமதி வழங்கும். நேர்வழி இப்போ ஒருத்தன் நேர்வழியில் போகிறான்னு வச்சுக்கோங்களேன். நேர்வழினா அப்போது நேர்மையாக இருக்கிறதா இருக்கட்டும், இந்தமாரி ரொம்ப உண்மையாக இருக்கட்டும், இந்தமாரி இருந்தாலே கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் அழுந்துக்கிட்டு தானே இருக்கான். ஸோ இதில் என்ன தான் இருக்கும்? அதுதான் நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வழி, குரோதம், முயற்சிகள், வெற்றி, தோல்வி எல்லாம் உன்னோட 2 விழிகளில் நீராக விழுங்கும். அந்த நீர் அருவியாக மாறி பின் கடலாய் மாற்றம் கொடுக்கும். அதுவே நீ இருபாதை அமைப்பு வீரன் என சொல்வார்கள். 2 பாதையில் நீ போக வேண்டிய பாதையை தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியமாகிறது. ஏனென்றால் நீதான் வெற்றியின் பாதையோ அல்லது தோல்வியின் பாதையோ அமைக்கப் போகிறவனாவான். ஒருவேளை நான் போகிற பாதை தவறாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் மறுபடியும் தோற்று தானே போவேன். அப்போது நான் என்ன தான் பண்ணுறது? அதுக்கு மறுபடியும் தொடங்கு உன்னுடைய முயற்சியை. தோல்வி என்று சொல்வதற்கு கூட நமக்கு முயற்சி என்கிற கட்டுமான அமைப்பு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் நான் துவண்டு போய்விட்டேன், நான் தோற்று போய்விட்டேன் என்பது சொல்வதெல்லாம் அர்த்தமற்றமாகிவிடுகிறது. இந்த உலகில் தோற்று போவதற்கு கூட வெற்றியின் முதல் படி என்று சொல்வார்கள். அந்த படியை நீ அமைக்காவிடில் நீ தோற்று போய்விட்டதாய் என்று சொல்வது கூட அர்த்தமற்றமாகி விடுகிறது. அப்போது இதில் நான் பேசாமல் ராணியாக இருக்கலாம்ல.
அதில் தான் நான் எங்கே வேணாலும் போகலாம். வெற்றியோ தோல்வியோ சீக்கிரமாக ஒரு முடிவு வந்துடும்ல. சீக்கிரமாகவும் நான் ட்ரை பண்ணலாம் எல்லா விஷயத்துலையும். ஸோ எப்படி? இல்லை இல்லை, இது ராணி அல்ல, இதுதான் படைத்தளபதி. ஒரு யுத்தம் ஆரம்பமாகிற முன்பு படைத்தளபதி மிகவும் முக்கியம். ஒருவேளை படைத்தளபதி இறந்து விட்டார்கள் என்றால் யுத்தம் முடிவு பெறும். ஆதலால் தான் படைத்தளபதி என்றும் ராஜாவுக்கு பக்கபலமாக இருப்பார்கள், ராஜாவின் பாதுகாவலனாகவும் இருப்பார்கள். சரி, ஆனால் நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா, ஓகே, நேரெதில் பாதை சொல்கிறீங்க, இதுக்கப்புறம் வந்து நேர்பாதை வீரன் சொல்கிறீங்க, ராணி சொல்கிறீங்க, ராஜா சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆனால் இதில் யாரையுமே நான் நவுத்த முடியலையே. இது எல்லாத்தையும் நவுறதுக்கு வந்து முன்னுக்கு இருக்கிற ஆளுங்க வந்து ஒரு மாதிரி தடையாகவே இருக்காங்களே. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுதான் நீ தவறாக புரிஞ்சிக்க மறுக்கிறாய். ஒவ்வொரு வீரனும் வெளியே வருவதற்கு முதல் கட்டமாக சாமானிய மனுஷனிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. யாரும் எடுத்த உடனே ராஜாவோ படைத்தளபதியாகவோ ஆகப் போவது இல்லை. அது மட்டுமில்லை, இவர்கள்தான் உனது பாதுகாவலர்கள், உன்னுடைய மொத்த படைகளுக்கும். சரி, ஆனால் இங்கே ஒருத்தனை பாருங்களேன், இவன் மட்டும் வந்து மின்னுக்கு நவுந்து போகிறான். இவனால் மட்டும் எப்படி முடியுது? வீரனாக முதல் கட்டம் சாமானிய மனுஷனுக்கு யுத்த வியூகத்தை அமைப்பது. ஒரு யுத்தம் இவனில்லாமல் முடிவு பெறாது. சாமானிய வீரர்கள் இவனில்லாமல் யுத்தத்தில் வரமாட்டார்கள். ஆதலால் தான் யுத்தத்தின் முதன்மை சேனாதிபதி என்று அழைப்பார்கள். குதிரை வடிவில் இருக்கும் இவன் வேகத்தை உணர்த்துகிறது. இவனது ஆட்டம் எதிராளியின் எந்த படைகளுக்கும் எந்த படை பலத்துக்கும் ஈடு இருக்காது. இவனது இலக்கு ஒன்றுதான், எதிரிகளின் வீழ்ச்சி. ஓகே, அப்படின்னா நான் முடிவே பண்ணிட்டேன். நான் சாமானிய மனுஷனாகவே இருக்கிற இப்போ, ஆமாம் நான் சாமானிய மனுஷனாக தான் இப்போ இருக்கேன். இந்த வாழ்க்கைங்கிற யுத்தத்தில் இந்த வீரனை போல எல்லா யுத்த வியூகத்தையும் நான் ஒரு ஆள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு நேரெதில் பாதையில் என்னோட இலக்கை நோக்கி போக போகிறேன். என்ன தோல்வி வந்தாலும், என்ன மாதிரியான கஷ்டங்கள் வந்தாலும் நான் கைவிட போவதே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒவ்வொரு தோல்வியிலும் என்னை ஒரு மாவீரனாக ஆக்கும். அந்த மாவீரன் கொஞ்ச காலம் கழித்து கடைசியில் இந்த யுத்தத்தில் நான் வெற்றி பெறுவேன். நல்லது நல்லது பார்த்தா. இப்பொழுது இதில் யார் ராஜா என்று நீ கூறப்போகிறாய்? எல்லா வீரனும் ஒன்றுதான், சாமானிய வீரர்கள்தான் இதில் முதன்மை சேனாதிபதி. இதிலெல்லாம் உனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் இப்பொழுது ராஜா என்கிற இவன் யார் என்று உனக்கு தெரியுமா? ஆக்சுவலி எனக்கு என்ன புரியலனா, நீங்கள் எல்லாரை பற்றியும் சொன்னீங்க, ஆனால் ராஜாவை பற்றி மட்டும் நீங்கள் வந்து சரியாக விளக்கலை. அதுதான் நானும் கேட்குறேன், இந்த ராஜா யார்? அதை நீர் தான் கண்டுபிடிக்க வேண்டும். எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான். நீங்கள் எல்லாரை பற்றி சொன்னீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுதான் வாழ்க்கைங்கிறது, யுத்தம், அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ராஜா நீங்கள் ஏன் சொல்ல மாட்டீங்க, சொல்ல மறுக்கிறீங்க? சொல்ல வேண்டுமா? சொல்கிறேன் கே. நீ எல்லாம் நிலா ஜென்மத்துக்கு பேஷனுக்காக என்ன கூட இழக்க தயாரா இருப்ப. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேன். கடைசியில் நீ கன்ஃபார்ம் அழுவ. உன் பேஷனை சூஸ் பண்ணல, அதுக்காகவே நீ கண்டிப்பாக. உனக்கு என்ன தகுதி இருக்குது பேஷன் பற்றி பேச? உனக்கு ஃப்யூச்சர்னு ஒன்றுமே இல்லை. இது பேஷன் வேறு. லைஃப் ஃபுல்லாக நீ அழுவு. உன் கூடலாம் நான் இருக்க மாட்டேன். நீ எல்லாம் உலகத்துக்கு பெரிய ஜெயிக்கவே முடியாது. தோற்று தான் போகும். பேஷனை பற்றிக்கிட்டே நீ அழுவு. ராஜாக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஆனால் உலகம் சொல்கிற வார்த்தையால் இப்படி கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்கிறீங்க.
மற்றவங்க எல்லாரும் எல்லாமே நான் தானும் சொல்றீங்க. அப்போ இதுல யாரு தான் ராஜாவை காத்து நிக்க போறா? உன்னுடைய படைகள் தான். படையே இங்க இல்ல, நான் தானா? நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போ எப்படி நீங்க சொல்ற படையெல்லாம் இருக்கும் நான் நம்புறது? படை என்பது நீ ஒருவன் தான். அது எப்படி சாத்தியம்? உனது கனவு இல்லை, என்னோட கனவு நான் எப்படியாவது பலசாலி ஆகணுங்கிறது தான் என்னோட கனவு. பலசாலி என்கிற உன்னுடைய கோரிக்கையை நான் ராஜாவாக முன்னிறுத்துகிறேன். சரி, இப்பொழுது இதில் முதல் முறை இந்த பலம் என்கிறதை வேண்டும் என்று நீ உணரும் பொழுது உன்னை நீ யாராக நினைத்து கொண்டாய்? அதை சொல்றதுக்கு என்ன? என்னை சுற்றி அத்தனை பேர் வேற லெவலில் இருப்பாங்க. ஒரு நாளில் இவங்கள மாதிரி நான் ஆகணுங்கிறது தான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை பார்த்தா வளர்ந்தேன். அது என்னோட எதிர்காலத்தோட கனவாக மாறினுச்சு. அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்வில் நடந்த ஏதாவது கசப்பான விஷயம் இருந்ததா பார்த்தா? இருக்கு. பலசாலியா ஆகணும்னு ஒரு டீச்சரை போய் பார்த்தேன். ஆசானா? ஆமாம். அவனா என்னை பார்த்துட்டு நீ எல்லாம் பலசாலி ஆகவே மாட்டேன்னு சொல்லி என்னை தண்ணி தெளிச்சிட்டாரு. அவரு சொன்ன அந்த வார்த்தையே என்னோட ஒரு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துச்சு. அந்த அவமானத்தில் நீ ஏதாவது இரண்டு வகையான வழிகளை கண்டீரா பார்த்தா? ஆமா, நான் பேசாம தோத்துதான் போவேன்னு தெரிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா ஒரு பக்கம் என்னன்னா வேணாம்னு தோணுச்சு. ஏதோ ஒரு வகையான ஒரு சக்தி நீ மறுபடியும் போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் லவ்னு ஒரு உலகத்துல தனியா வாழ்ந்தேன். என்னோட கனவை மறந்து ஒரு நாள் அவ விட்டு போனான். அப்போதான் தோணுச்சு, அவ கூட ஸ்பெண்ட் பண்ண டைமை பேசாம என்னோட கனவுல செலவு பண்ணியிருக்கலாம். தக்க சமயத்தில் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நீ தொடர்ந்தாய் பார்த்தா. பிறகு நீ என்ன செய்தாய்? முழு முயற்சியோடு போராடின வாழ்க்கையில கடைசியில தோல்வி அடைந்தது தானே மிச்சம். எதுக்கு இப்போ நீங்க சிரிக்கிறீங்க? நீ உன் கனவை எப்பயோ அடைந்து விட்டாய் பார்த்தா. என்ன சொல்றீங்க? இப்படி இதெல்லாம் சாத்தியமா? நீ சாமானிய மனுஷனாக இருக்கும் பொழுது உன் கனவை நீ சுமந்தாய். உனது யுத்தம் அன்றே தொடங்கியது பார்த்தா. நீ சென்ற பாதைகள் தவறான பாதை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் ஆனா 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 என்ன சொல்றீங்க? உனது யுத்தத்தில் முதல் வியூகத்தை நீ அமைத்தாய். உனது ஆசானின் யுத்தக்கலை. அதில் கிடைத்த அவமானம் உனக்கு 2 பாதைகளை உனக்கு அமைத்து கொடுத்தது. ஒன்று சுகத்தை கொடுக்கும் காதல், இன்னொன்று உனது யுத்தத்தின் முதலாம் படி. அதில் நீ தேர்ந்தெடுத்ததோ காதல் என்ற மோகம். அந்த மோகத்தில் இருந்த நீ ஒரு நாள் அவையெல்லாம் களையும் பொழுது மறுபடியும் உனக்கு 2 பாதை பிறந்தது. அதில் நீ தேர்ந்தெடுத்ததோ உன்னுடைய யுத்தம். பேசாம நான் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தது தான் சீக்கிரமாக ஒரு முடிவு என்னோட பேஷனுக்கு கிடைச்சிருக்கோம்ல. இல்லை பார்த்தா, ஆசானிடம் அவமானப்பட்ட நீ ஒரு படி மட்டுமே நீ கட்டினாய் வெற்றியை இலக்கை கொண்டு. ஆனால் இப்பொழுது நீ எல்லாம் வல்ல உன்னவளை இழக்கும் பொழுது பிறந்த வழி, வேதனை, துக்கம் எல்லாம் உன்னுடைய வெற்றி பாதையை 2 படிகளாக அமைத்தது பார்த்தா. ஆமாம், டீச்சர் என்கிட்ட என்னால் முடியாதுன்னு சொல்கிறப்போ இருந்த வலி, வெறி எல்லாமே அவ என்னை விட்டு போகிறப்போ 100 மடங்கு வெறி இருந்து பார்த்தாயா? ஆமாம், அவ்வளோ முயற்சி செஞ்சேன் ஜெயிக்கணும்னு, பலசாலி ஆகணும்னு. ஆனால் என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டத்துலேயும் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க எல்லாரும் பலம் என்றால் என்னன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். கடைசியில் ஒன்றும் இல்லாமல் உயிரை இழந்தது தானே மிச்சம். நான் ஒரு யுத்த வியூகத்தை பற்றி இதற்கு முன்பு கூறினேன் உனக்கு. ஆனால் நீயோ உனது ராஜாவை பயன்படுத்தி ஒரு மாபெரும் வியூகத்தை அமைத்திருக்கிறாய் பார்த்தா. என்ன சொல்கிறீங்க? அப்போ நான் பலசாலி ஆயிட்டேனா? என் கண்களுக்கு நீ மாபெரும் பலசாலியாக தெரிகிறாய் பார்த்தா. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உனது யுத்தத்தில் நீ படைத்தளபதியாக மாறினாய் எல்லா தோல்வி பிறகு. ஆனால்
உனது ராஜாவை உனக்கு பிறகு காப்பாற்றுவதற்காக நீ சாமானிய மனிதர்களை படை வீரர்களாக மாற்றினாய். பலம் வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டு வந்தாய். இறுதியில் பலம் என்றால் அது நீதான் என்ற பெயருடன் உன் வாழ்வை முடித்தாய். இதுவே உணர்த்துகிறது யுத்தத்தில் உனது வெற்றியை. ராஜாவாக நினைக்கும் உனது கனவை இறுதியில் உனது யுத்த வியூகத்தால் யாரும் அசைக்க முடியாத ஒரு கோட்டையை கட்டினாய் பார்த்தா. இவர்கள் அனைவருமே உனக்கு பாதுகாவலனாக கோட்டை சுவர்களாக நின்று உனக்கு ஆயுதமாக நின்று உன்னை வணங்குவர். யுத்தத்தில் நீ தோல்வி அடைந்தாய் என்று நினைத்தாய். ஆனால் இறுதியில் நீ ராஜாவாக மாறி யுத்தத்தின் பலத்தை பெருக்கிவிட்டாய் பார்த்தா. சரி, இதெல்லாம் கேட்குறதுக்கு செம்ம நல்லா இருக்கு. ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்குது. இதில் இந்த யுத்தத்தில் எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஸ்டார்டிங்லேருந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த எதிரி யாருன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அது யாரு? சொல்கிறேன். யுத்தத்தின் எதிரிகள் என்பது நம்ம ஒன்று பட்டு பாருங்க, அப்போ தெரியும். இவ்வளோ பேசுறீங்க தானே நீங்க. அவமானத்தோட வலி உங்களுக்கு தெரியுமா? ஆசைப்படுற விஷயம் கிடைக்காம போற வலி உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். உனது கோவத்தால் இழக்க இருந்தது என்னவென்று உனக்கு தெரியுமா பார்த்தா? என்னதான் நான் பெருசா இழக்க போறேன்? நான் தான் எவ்வளவு விஷயங்களை இழந்துட்டேனே. இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. இவ்வாறு நீ தொடங்கிய வியூகத்தால் சற்றென்று நீ உடைந்தாய். இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. நான் அதுக்கப்புறம் நல்லா தானே இருந்தேன். ஒரு கோவத்தால என்னோட வியூகத்தை இழக்கிறது ரொம்ப ஓவரா தெரியுது எனக்கு. சரி சரி சரி, அடுத்து என்னதான் ஆச்சு சொல்லுங்க நீங்க. ஆசானின் வார்த்தைகளை உடைத்தெறிய நீ எடுத்த முயற்சி தான் நேர் எதிர்பாதை. நேர் எதிர்பாதையா? என்னோட ஆசான் அங்க இருக்காரு, நீங்க என்னன்னா சம்மதமே இல்லாம இதை நோக்குறீங்க. எதிரிகளை சுலபமான முறையில்
அழிப்பதால் உன்னுடைய யுத்தம் எந்தவித வெற்றியும் இன்றி அழிகிறது பார்த்தா. இவர்களை எல்லாம் நாம் வெற்றியை நோக்கி செல்வதற்கு அனுதினமும் ஞாபகத்திற்கு கொண்டு வருபவர்களாவா. சரி சரி சரி, அடுத்து என்னதான் நான் பண்ணேன் அதை சொல்லுங்க. 2வது எபிசோட்ல என்ன நல்ல பையனா சொல்லிட்டு இப்போ என்னன்னா நீங்க இப்படி பண்றீங்க. இதுல நியாயமே இல்லை. பார்த்தா சில விஷயங்கள் கண்களுக்கு அருகில் இருக்கும், அதனால் நமக்கு தூரத்தில் என்ன இருப்பதை காண முடியாது. அதனை கொஞ்சம் நீ தள்ளி வைத்து பார், பிறகு வியூக அமைப்பை சுலபமாக நீ கற்றுக்கொள்வாய். சரி சரி, அடுத்து நேரெதிர் பாதையில போனேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதில் நீ சென்ற போதுதான் ஒரு புது விதமான குரல் உனக்கு கேட்டது. அந்த குரலில் தான் உனக்கு உனது வியூகத்திற்கு பாதிப்பு வந்தது. என்ன சொல்றீங்க? பாதிப்பு மட்டுமல்ல பார்த்தா, மற்ற தலைகளை கொண்டு வருவதற்கு உதவிய ஒரு குரல் தான் இந்த குரல். எந்த குரல் என்னை தோல்வி அடைய செஞ்சிச்சு? நான் உனக்கு அருகில் இருக்கிறேன் என்ற குரல் உனக்கு ஞாபகம் இருக்கா பார்த்தா? உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன். இது எல்லாம் நல்ல வார்த்தைகள் தானே? நல்ல வார்த்தைகள் தான். ஆதலால் தான் உனது பாதையை எளிதாக விழுங்கினார்கள். நேரெதிர் பாதையோ அன்று நீ இழந்தாய். வார்த்தைகளே இப்படி பண்ணிச்சா என்னோட வாழ்க்கைய? வார்த்தைகளுடைய பலம் உன்னுடைய கனவை விட சக்தி வாய்ந்தது. அவையெல்லாம் உனது வாழ்க்கை காக்கும் அல்லது உன்னை அழிக்கும். இந்த வார்த்தை மட்டும்தான் இருக்கா, இல்லை இன்னும் நிறைய இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையின் இந்த ஒருவனுடைய வார்த்தையே உனது பலத்தை அழித்தது பார்த்தா. நீ பல வகையான வியூகத்தை அமைப்பதை தவறினாய். அன்றே உனது யுத்தம் முடிவடைந்திருக்கும். ஆனால் தக்க சமயத்தில் நீ புரிந்து கொண்டு யுத்தத்தை தொடர்ந்தாய். அவ்வாறு நீ பார்க்கும் பொழுது உனது படைபலம் படை எண்ணிக்கையும் குறைந்தது, எதிராளியின் எண்ணிக்கையோ நிறைந்தது. அப்போ இதுல நான் தோத்துட்ட தானே? பார்த்தா எண்ணிக்கைகள் உனக்கு குறைந்தாலும் உன்னுடைய பலமான வீரர்கள் இன்னும் முன்புறத்தில் தான் இருக்கிறார்கள். நீ கவலைப்படாத, உன்னோட கஷ்டம் முடியும். உன்னால மட்டும்தான் முடியும். ஒரு இடத்துக்கு வர்றதுக்கே கஷ்டம் வரும். நிறைய பேர் இழுக்க முடியுது. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பா இதெல்லாம் மாறும். கண்டிப்பா நீ ஜெயிப்ப. எழுஞ்சி வாடா. அண்ணே, நீங்களாம் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். அண்ணே, ட்ரை பண்ண கடைசி இருக்கு. ஒரு நாள் கண்டிப்பா நீங்க நினைச்சதை அடையும். இன்னும் எவ்வளோ நேரம் இப்படி இருக்க போற? உன் கூட இருக்கும் மொத்தத்திலும் கவலைப்பட முடியல. அத்தனை பேர் ஒன்றாக இருக்காங்க. போராடுறா வாழ்க்கையில. நான் அடிச்சு சொல்ல நீ கடைசி நீ ஜெயிப்பேன். உன்னால் மட்டும் முடியும். ஜெயிச்சுடுவா. ஜெயிக்கணும். ஜெயிச்சே ஆகணும். வாடாடி வாடாடி. நாங்கள் எல்லாருமே உன் கூட இருக்கோம். நீ ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க கூடவே இருக்கும். உனக்கு பக்கபலமா கண்டிப்பா இருக்கும். இவ்வாறு உனக்கு கிடைத்த வார்த்தையால் நீ உன் சத்ரு யார் என்று அறிந்தாய். அதன் பிறகு இவர்கள் கொடுத்த பலத்தால் நீ உன் சத்ருவை எளிதாக வென்றாய். பிறகுதான் உனது யுத்தத்தின் ஆரம்பம். என்னண்ணா, நாங்களும் உங்கள் பின்னாடி இருக்கிறோங்கிறத மறந்துட்டீங்கல்ல? தெரியும் நீங்கள் விழுவீங்கன்னு. அதான் உங்கள் பின்னாடி நாங்களே இருக்கோம்ல. யுத்தத்தில் உன் தமையனை இழந்த சமயத்தில் உன் வியூகத்தின் பலம் குறைந்தது பார்த்தா. ஆனால் நீங்க இப்ப சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. வார்த்தைகள் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்குமா நம்ம லைஃப்ல? ஆம் பார்த்தா, உன் காதலி கூறிய வார்த்தைகளே நீ நினைத்து கொண்டிருந்தாய் உனது ஒவ்வொரு வியூக அமைப்பிலும். ஆதலால் தான் நீ அமைத்த ஒவ்வொரு வியூகமும் தரைமட்டமாகியது. நீ உன் யுத்தத்தை முழுதாய் அறியும் பொழுது உனது சக்தி வாய்ந்த சத்ருவை நீ அழித்தாய். ஆமா, நீங்க சொல்றதும் ரைட்டு தான் தெரியுமா? ஏன்னா நான் அவளை மறக்கிற அப்போதான்
என்னோட லைஃப்ல ஒரு புதுசா நான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. உனது யுத்தமானது அன்றுதான் தொடங்கியது பார்த்தா. இவர்களது வார்த்தைகள் உன்னை மேலும் செதுக்கியது. நீ மேலும் பலத்தை பெருக்கினாய். எனக்கு ஒரு டவுட்டு, இவ்வளவு பேரை நான் இழந்துட்டேன், அப்போ எப்படி நான் பலத்தை பெருக்குன்னு நீங்க சொல்றீங்க? பார்த்தா, யுத்த வியூகத்தில் நீ இழந்தது ஒரு தரப்பட்ட சேனைகள் தான். இப்பொழுது சுற்றி நீ பார், பக்கத்தில் ஒரு சேனை உள்ளதா பார்த்தா? இதனை வைத்துதான் அடுத்த வியூகத்தை நீ உருவாக்க வேண்டியது இருக்கு பார்த்தா. ஆமால, இங்க இன்னும் ஆள் இருக்காங்கள, அதை மறந்துட்ட பாத்தீங்களா? சரி, கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அடுத்து என்னாச்சு? சத்ருவாக உன் முன் எதிரே நிற்பவர்கள் தங்களின் பெரிய பலத்தை இழந்து விட்டார்கள். ஆனால் உனக்கு இருப்பதோ பெரிய பலமான உனக்கு பின் இருக்கும் ஆறுதலான வார்த்தைகள். இவர்களே உனக்கு முன் இருக்கும் சத்ருக்களை எதிர்த்தார்கள் பார்த்தா. அவர்களின் வார்த்தைகள் உன்னை மேலும் செதுக்கியது. ஆசானா நீங்க இருக்கீங்க. உங்களை மாரி ஆகணுங்கிற ஆசையில தான் இப்போ உங்க முன்னுக்கு வந்து நான் நிற்கிறேன். எனக்கு உங்களோட கலையை கற்றுக் கொடுக்க முடியுமா? இந்த கலை சொல்லி கொடுக்கறது பாவம். தயவு செஞ்சு இங்கிருந்து போ. இந்த தூயமான வார்த்தைகளை நீ கேட்ட பிறகுதான் நீ சிந்தித்தாய். சிந்தித்து செயலாற்றினாய். சொல்லி கொடுக்கறது பாவம். கலை கற்றுக்கிறது டீச்சர் இருந்தால் தான் கற்றுக்க முடியுமா? தனி மனுஷனா உங்களால் எல்லாத்தையும் கற்றுக்க கூட முடியுமா? மனுஷன் இருப்பானா? பேஷன் தேடி கடைசி வரைக்கும் நீ எல்லாம் உருப்படவே மாட்டடா. தயவு செஞ்சு இங்க இருந்து போ. மச்சான், இது வேணாம்டா. இது சரி. பேஷன் தேடி பாரு இடத்துல. இதெல்லாம் வேணாம். இது மறந்து பாரு. நான் உன் கூட இருப்பேன்னு அப்ப சொன்னதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தோத்து போறவங்கிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இதற்கு பதிலடியான வார்த்தைகள் பக்கத்தில் இருந்தவர்களால் அளிக்கப்பட்டது. அவர்களின் வார்த்தைகளால் நீ உருவாகினாய். என்னன்னா, நாங்கள்லாம் உங்கள் பின்னாடி இருக்கிறோங்கிறத மறந்துட்டீங்கல்ல? தெரியும் நீங்கள் விழுவீங்கன்னு. அதான் உங்கள் பின்னாடி நாங்கள்லாம் இருக்கோம்ல. ராஜா ஓடுறாரு. உன் சக்திக்கு பின்னால் இவனது ஆட்டம் ஒன்றும் இல்லை பார்த்தா. தம்பி, யார் நீ இருந்தாலும் மறந்துடாத. நம்ம எல்லாரும் கனிவால கட்டணு குதிரை மாதிரி இருக்கணும். அப்போதான் எல்லாம் பெரிய ஃபெயிலியர் இந்த உலகத்துக்கு. உன் கூட நான் இருக்கணுமா? யார் உன்னை பார்த்து ஃபெயிலியர்னு சொல்றது? அவங்க சொன்ன நீ நம்பிடுவியா? அவை இரண்டு வார்த்தைகளும் உன் மனதில் இருந்து அழித்தவுடன் மற்ற சத்ருக்கள் எல்லாம் பெரிதாய் உனக்கு தோணவில்லை பார்த்தா. ஆதலால் தான் அவர்களின் வார்த்தைகள் எல்லாம் உன் செவிக்கு எட்டவில்லை. கடைசியில யாருதான் மிச்சம் இருந்தா? வார்த்தைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய போர் நடந்தது பார்த்தா. உன் கூட மனுஷன் இருப்பானா? இப்பொழுது சொல் பார்த்தா, சத்ருவாக உனக்கு 2 பேர் தான் உள்ளார்கள். அவர்களை நீ அழிக்க போகிறாயா? நான் உன் கூட இருப்பேன்னு அப்ப சொன்னதை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நான் உன்னை லவ் பண்ணல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. தோத்து போறவங்கிட்ட பேசி என் டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இல்ல, இவங்கெல்லாம் இருந்ததுனால தான் இப்படி நான் ஆகுறேன். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இவங்களை நான் விட்டு போறது தான் சரி. இந்த யுத்தத்தை நான் கைவிடுறேன். இதுதான் பார்த்தா
உணர்த்துகிறது உனது யுத்தத்தின் வெற்றியை. யுத்தத்தில் நீ வெற்றி அடையாமல் போயிருக்கலாம், ஆனால் நீ சுமந்த கண்ணீர் எல்லாம் சுவர்களாக மாறி உனது கனவை காலம் காலமாய் இவர்கள் கொண்டு வருவார்கள். இதுவே யுத்தத்தின் இறுதி தினமாகிறது உனக்கு. ஆதலால் நீ கவலைப்படாதே பார்த்தா, நீ இறுதியில் உன் யுத்தத்தில் வெற்றி பெறுகிறாய். என்ன பார்த்தா யோசித்து கொண்டிருக்கிறாய்? இல்லை, இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா? அதை நினச்சி தான் ஒரு மாதிரி இருக்கு. பார்த்தா இவையெல்லாம் நீ அமைத்த வியூகம்தான். உன்னை அறியாமல் நீ செய்திருக்கிறாய். எனக்கு என்னன்னா, டீச்சர்கிட்ட போய் கலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கடைசியில் நான் ஒன்றுமே இல்லாமல் போனேன். அவங்க படுத்தின அவமானம் தான் மிச்சமாக இருந்துச்சு. அந்த வலி ஏன் ஆட்டத்தோட கடைசி வரைக்கும் இல்லை. அது உனது வலி இல்லை பார்த்தா, அது உனது குரோதம். உனக்கு எளிதாக விளங்கும்படி கூறினால் அது உனது பகை. ஒருவேளை உனது பகை நீடித்திருந்தால் நீ ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே தோல்வியை சந்தித்திருப்பாய். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி ஒத்து வரும்? இங்கே நிறைய பேர் அவமானப்படுத்துகிறவங்களும் நம்மளை ஏளனமாக பேசுகிறவங்களையும் எப்படி நம்ம சும்மா விடுறது? நீங்களே யோசிச்சு பாருங்க. பார்த்தா நான் கூறுவதோ வெற்றியின் பாதை, ஆனால் நீ கூறுவதோ உனக்கு குரோதத்தால் வெளிப்படும் பாதை. இதில் எது சரி என்று நீ நினைக்கிறாய் பார்த்தா? குரோதமா? அப்படின்னா குரோதத்தின் வெளிப்பாடாக நீ உன் ஆசானையும் அல்லது உன்னை ஏளனமாக பேசிய உன் காதலியோ அழிப்பதற்கு முற்படுவாய். நான் ஒன்றும் அவங்கெல்லாம் அழிக்கணும்னாலாம் சொல்லலையே. நான் என்ன சொல்கிறேன்னா, பார்த்தா உன் குரோதத்தால் நீ இவ்விருவரை மட்டுமே அழிக்க இயலும். ஆனால் நேரங்கள் செல்ல செல்ல நீ உனது சரியான பாதையை உணர்ந்தாய். அவ்வாறே நீ சரியான நேரத்தில் உனது சத்துருவின் படைத்தளபதியை வென்றாய். உன் சத்ருவின் படைத்தளபதி யார் என்று நீ நினைக்கிறாய் பார்த்தா? ஆமா, அது யாருப்பா? இவ்வளவு நேரமாக நீ கூறிய குரோதம்தான் உனது சத்ருவின் படைத்தளபதி. ஆமா, ஆனா அதை தோக்கடிச்சது ஒரு சாதாரண ஒரு ஆளா? அதுதான் என்னால் நம்பவே முடியல. அது எப்படி? குரோதம் உனது மாபெரும் சத்ரு பார்த்தா. அவை நீ தியாகம் செய்யும் பொழுது மீண்டும் நீ சாமானிய மனிதனாக யுத்தத்தில் பிரவேசித்தாய். இது
எப்போ எனக்கு நடந்துச்சு? உனக்கு மட்டுமல்ல பார்த்தா, உன்னை போல் இருக்கும் அனைவருக்கும் நடக்கும் இது. நீ ஒரு விஷயத்தில் அடைய வேண்டும் என்ற லட்சியத்துடன் வரும் பொழுது ஒரு அவமானம் நீ பெரிதாய் நினைப்பாய். ஆனால் ஒருவேளை ஏராளமான அவமானம் உன்னை தாக்கினால் நீ என்ன செய்வாய் பார்த்தா? எனக்கும் நிறைய அவமானம் வந்துச்சு. டீச்சர் கொடுத்த அவமானம், லவ்வில் கிடச்ச அவமானம், இதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசாக தெரில. ஆனால் கூடவே இருக்கிறவங்கள நம்ம நம்பி போய் சில விஷயத்தை நம்ம சொல்கிறப்போ அவங்க நம்ம பின்னாடி போய் நம்மளால் முடியாதுன்னு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சு சொல்லுவாங்க பாருங்களேன். அந்த வலியை விட இந்த வலியெல்லாம் எனக்கு இப்போ பெருசாகவே தெரில. அந்த நேரத்தில் தான் பார்த்தா நீ உன் குரோதத்தை இழந்தாய். அதுவும் உனது சாமானிய வீரனை கொன்று சத்ருவின் படைத்தளபதி, அதாவது உனது குரோதத்தை நீ வென்றாய். இப்பொழுது உனக்கு புரிகிறதா பார்த்தா? உனது இலக்கின் எல்லை பெரிது. அதில் சிலரை நீ பலி கொடுக்க வேண்டியது அவசியம். அதில் ஒன்றுதான் உனது குரோதம். இதனை இழப்பதற்கு உனக்கு உதவியாக நின்றதும் உன் அருகில் இருந்தவர்களின் கூர்மையான வார்த்தைகள். ஆமாம், அதுவும் உண்மைதான். நிறைய கொடுமையான வார்த்தையை கேட்டுட்டு கடைசியில் ஒரு முறையாவது நம்மளை பாராட்டுவாங்களான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த டைமில் எனக்குன்னு யாருமே இல்லை. அந்த வேதனை இருக்க ரூம்குள்ளே நான் மட்டும் இருப்பேன். ஒரு மூலையில் கண்ணில் தண்ணி வழிஞ்சு ஊற்றும். துடைக்கிற கை எங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே நிற்பேன். எனக்கு எதிராக நிலா அதோட வெளிச்சத்தில் என்னோட இருளான வாழ்க்கை இருக்கிற மாதிரியே தோணும். ரொம்ப வலிக்கும். கடைசியில் நம்மளை மாதிரி ஆளுங்களாம் ஒரு விஷயம் சாதிச்சாதான் நம்ம பேர் வெளியே தெரியும்னு அந்த கணம்தான் பார்த்தா நீ உனது யுத்தத்தின் மறு வியூகத்தை உணர்ந்தாய். நீ செய்த தர்மம் உன்னை காத்து நின்றது. காக்கும் பணியில் ஈடுபட்டவர்கள்தான் உன் அருகில் இருந்த ஒவ்வொரு வீரர்கள். அன்று நீ அனுபவித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முற்றுப்புள்ளியாக உன் கண் எதிரே உனக்கு ஆயுதமாக நின்ற உனது தோழர்கள். அவர்களின் வார்த்தைகளால் நீ உன் இலக்கை அடைய தொடங்கினாய். அப்பொழுதுதான் சவாலான ஒரு விஷயம் உன் யுத்தத்தில் நடந்தேறியது. தெரியும் எனக்கு. எங்கள் அண்ணனோட இழப்பு தானே. எப்படி பார்த்தா உனக்கு தெரிந்தது? நீங்கள் சொல்கிற மாதிரி நான் எப்படியாவது ஜெயிக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் என்னோட அண்ணனோட இழப்பு தான் என்னை ரொம்ப பாதிச்சு. ஆம் பார்த்தா, ஆனால் நீ உன் யுத்தத்தில் கைவிடாமல் போனது உன் யுத்தப்படையை மேலும் அதிகரித்தது. உனது நண்பர்கள் உனக்கு பக்கபலமாக உன்னை பிடித்து கொண்டார்கள். ஆதலால் நீ உன் தோல்வியின் விதியிலிருந்து மாறி வெற்றி படியை அடைந்தாய். என்னோட வெற்றின்னு நீங்கள் எதை சொல்கிறீங்க? உன்னுடைய வெற்றி என்பது நீ இந்த உலகத்திற்கு என்ன செய்தது என்று குறிப்பிடத்தக்கது. அந்த பெயரை நீ உனக்கு பக்கபலமாக இருந்த அனைவருக்கும் சமர்ப்பித்தாய். ஆதலால் அவர்கள் உன்னை வணங்கி அடுத்த காலத்திற்கு உன் பெயரை வழங்கினார்கள். இருந்தாலும் நான் கடைசியில் தோத்துத்தானே போனேன். அது தோல்வி அல்ல பார்த்தா. சத்ருகள் நிராயுதபாணியாக இருக்கும் பொழுது நாம் அஸ்திரங்களை தொடுவது நன்றல்லது பார்த்தா. ஆதலால் இதுவே உனது மாபெரும் வெற்றி பார்த்தா. பலசாலி என்கிற உனது கோரிக்கை இன்று அனைவரின் வார்த்தையிலும் உனது பெயர் காலம் காலமாக சுவர்க்கும். இந்த உலகத்திற்கு நீ ஆற்றிய கடமைகள் வெகுவாக என்னை ஈர்த்தது. ஆதலால் தான் என் அருகில் நீ இன்று நின்று கொண்டிருக்கிறாய்.